ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அடை தோசை ரெசிபி பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, சுண்டல், ராகி, தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் தோசை மாவு பத்துக்கு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும்னு கண்டிப்பாக கேட்பாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அதுலேயும் இந்த அடை தோசை வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைங்கள உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குது பருப்பு வகையில். அதனாலே இப்போ வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் அடை தோசை செஞ்சு கொடுத்துருவோம் குழந்தைங்களுக்கு. அவங்களும் நல்லாவே சாப்பிட்டுக்கோங்க. அது இல்லாமல் நம்ம மோஜ் ஃபேமிலியில் 40K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையும் ஒரு ஆளை மதித்து என்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுலேயும் யூடியூப்பில் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்ஸே அதிகமாக வர மாட்டேனாங்க. நானும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிற ரொம்ப நாள். ஆனால் வரவே மாட்டேனாங்க. ஏன்னே எனக்கு தெரியல. மோஸ்ட்லி என்னோட வீடியோ யாருக்கும் பிடிக்கலையோ அதனாலேயே வரமாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வரும்போது வரட்டும், நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நானுமே கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன்.